Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேவ் பிராண்டோட ஹாட் அண்ட் கோல்டு ஆர்ஓ பியூரிஃபையர் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பியூரிஃபையரை பாக்ஸ்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டு, நார்மல் அண்ட் கோல்டு இந்த 3 கேட்டகரியில் வந்து ப்ரொடக்ஷன் வாட்டர் கிடைக்கும். பாக்ஸ் பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில் அவுட்டர் பாக்ஸ் ஒன்று, அடுத்து வந்து இந்த வேவ் பிராண்ட் போட்ட பாக்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பாக்ஸு. இது வந்து கேட்லாகு. அடுத்ததாக இந்த வால் மவுண்ட் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த வால் மவுண்ட் ப்ராக்கெட்டை வந்து வாலில் செட் பண்ணி தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராக்கெட்டே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே போல் இந்த பாக்ஸ் பேக்கிங்குள்ளே ஃபுல் சேஃபாக கொடுத்துருக்காங்க. தெர்மாக்கோலே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற பியூரிஃபையரை கம்பேர் பண்ணுறப்ப இதோட தெர்மாக்கோல் வெயிட் கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் பியூரிஃபையரு. ஸோ இப்போ ஆர்ஓ வந்து பாக்ஸ்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கறதுக்கு ஷைனிங்காக இருக்குது. ஃப்ரண்ட் பேனல் ஃபுல்லாகவே கிளாஸில் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் மெட்டீரியலு, ப்ளூ கலர் மாடலு. இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் இருக்குது. அண்ட் இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதிகமாக தான் இருக்குது. ஒரு 15 kg பக்கம் வரும் எம்டி வெயிட்டு. இதில் ஆக்சுவலி 2 மாடல் இருக்குது. 4Gன்னு ஒரு மாடல் இருக்குது, 5Gன்னு ஒரு மாடல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 4G. ஸோ இது வந்து டச் பேட் கிடையாது, ஒன்லி டிஜிட்டல் டிஸ்பிளே தான். அண்ட் 5G இருந்ததுன்னா டச் பட்டனோட வந்துடும். ஸோ இது வாட்டர் இன்லெட் அவுட்லெட்டு, டிடிஎஸ் கண்ட்ரோலரு, இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் டேப்பு, அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டுக்கு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கடைசியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பேக் போர்ஷனு. அண்ட் அடுத்து உள்ள பாக்ஸ்க்குள்ளே இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான அக்சரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங்கோட ஸ்பேனர், ப்ரீ ஃபில்டர் அட்டாச்சாக வந்துடும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா டிஸ்பென்சரு கீழே உள்ள பிளேட்டு. ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளேட்டு, கிளாஸு இந்த மாதிரிலாம் வச்சு தண்ணி பிடிக்கிறதுக்காக உள்ள பிளேட்டு, பேஸ் பிளேட்டு. அண்ட் அடுத்து எக்ஸ்டர்னலாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நார்மல் வாட்டருக்குள்ள டேப்பு. சைடில் வந்து டம்மி எல்போ போட்டு டைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கழட்டிட்டு நம்ம அந்த டேப்பை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான கிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ, கிட்டி, இன்லெட் வால்வு, டெஃப்லான் டேப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடடாக வருது. அண்ட் 1/4 டியூப், ஒரு 5 to 8 மீட்டருக்கு வந்து 1/4 டியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்ஸ்டாலேஷனுக்கு தேவையான அக்சரிஸு. நெக்ஸ்ட்டு ப்ரீ ஃபில்டர் ஹவுசிங்கை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ப்ரீ ஃபில்ட்ரு மேக்ஸிமம் ஆர்ஓவில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக போடுவோம். இதில் வந்து இன்பில்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜே இதுதான். ஸோ இந்த ஸ்பன்னை பொறுத்தளவுக்கு நார்மலாக நம்ம ஆர்டினரி ஆர்ஓவில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே ஸ்பன்னு தான், 10 inch 5 micron ஸ்பன்னு. ஸோ மேலே ஹவுசிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய ஸ்பேனர் இருக்குது. வேறு ஸ்பேனர் வச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் அவங்களே வந்து ஸ்பேனர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடு வந்து டெம்ப்ளேட் சீட் பண்ணுறதுக்காக கரெக்டான ப்ரொவிஷனில் கேப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பெருசாக வந்து நம்ம வாலில் நிறைய ட்ரில்லிங்கு இந்த மாதிரிலாம் போடுறதுக்கான வேலை கிடையாது. ஜஸ்ட்டு வச்சு ஸ்ப்ரிட் லெவலர் பார்த்து அட்டாச் பண்ணிவிட்டு 4 ஹோல் போட்டால் போதும். பட் அந்த டெம்ப்ளேட்டில் 8 ஹோல் போகிற அளவுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 8 ஹோல் போகிற அளவுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ கிச்சனில் எவ்வளோ ஹைட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு நான் இப்போ மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுலேயுமே வீடியோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கிளிப்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். இன்ஸ்டாலேஷன் கிளிப் எல்லாமே, ட்ரில் பண்ணுறது, ஸ்க்ரூ ஏற்றுறது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கும். ஆக்சுவலி கஸ்டமர் ஹாட் அண்ட் கோல்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆர்ஓ பியூரிஃபையரு. நான் இதை வந்து சஜஸ்ட் பண்ணி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஆர்ஓவில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பார்த்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு ஒர்த்தியான குவாலிட்டியான ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து ப்ரமோஷனுக்காகவோ பெய்ட் ப்ரமோஷனோ எனக்கு கிடையாது. இது ஜஸ்ட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே பார்க்குறப்ப எல்லா மெட்டீரியலுமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரேட் வைஸும் கொஞ்சம் அதிகம் தான், பட் ஒர்த்து. ஸோ இப்போ வாலில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பிளேட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து 6 ஸ்க்ரூ போட்டிருக்கோம். அவங்க 4 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க, 8 ஸ்க்ரூ போகிற அளவுக்கு ப்ரொவிஷன் இருந்தது. இப்போ பிளேட்டில் தூக்கி அப்படியே வால் ஹேங்கிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து ஹேங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அந்த பிளேட் பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்கில் வந்து நல்ல வெயிட் தாங்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தூக்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோ எதுவுமே தேவையில்லை. வால் மவுண்டிங் பிளேட் அடிச்சுட்டு தூக்கி ஹேங் பண்ணால் போதும். அண்ட் அடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் அந்த டம்மி எல்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து ஆர்டினரி வாட்டர் டேப்பு போட போகிறோம், நார்மல் வாட்ரு. ஸோ ஹாட் அண்ட் கோல்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும் டிஸ்பென்சர் டேப் மாதிரி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நார்மல் வாட்ரு. ஸோ அதுக்கு வந்து டேப் கொடுத்துருக்காங்க. அந்த டேப் அந்த டம்மியை கழட்டிட்டு அந்த இடத்துல வந்து டெஃப்லான் போட்டு டேப் அடிச்சுட்டு இருக்கேன். இது டெஃப்லான் நீடு கிடையாது, பிகாஸ் பின்னாடி வந்து ஓரிங் கொடுத்துருக்காங்க. பட் எதுக்கும் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக நான் டெஃப்லான் அடித்து டேப்பை டைட் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மல் ப்ராடக்ட் வாட்டர் வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 6 லிட்டரு. அடுத்ததாக வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து டைவர்ட்டர் வால்வு. ஸோ அதே இடத்துல ஓல்டு ஆர்ஓக்கு ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த டைவர்ட்டர் வால்வை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக கொடுத்த டைவர்ட்டர் வால்வு வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து 1/4 டியூப் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் டைவர்ட்டர் வால்வு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டைவர்ட்டர் வால்வு செட்டு முடிஞ்சு அதில் வந்து டியூப்பை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக மெட்டல் வால்வு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு ஆர்ஓவில் வந்து இன்லெட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவுட்லெட்லேயும் டியூப் எடுக்கிறோம்.
நமக்கு உள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு எந்த வேலையுமே கிடையாது. எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸ்பன்னு, மெம்பரனு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ப்ளக் அண்ட் ப்ளே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பவர் கொடுத்து மெஷினை வந்து ஆன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பவர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து 4G மாடலாக இருக்கும். டிஜிட்டல் டிஸ்பிளே மட்டும் வருது. இதில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் TDS வந்து எந்த நேரமும் ஷோ பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மெஷினுக்குள்ளே ஸ்பெஷல் ஃபியூச்சர். ஒரு ஆர்டினரி டொமஸ்டிக் ஆர்ஓவில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்து நான் இப்போ தான் ஆர்ஓ பார்க்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா TDS எப்போதுமே ஷோ ஆகிட்டு இருக்கும். 98 வந்துருச்சு. ஸோ இப்போ தான் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. இது டெம்பரேச்சர், ஹாட் வாட்டர் டெம்பரேச்சர் வந்து எந்த நேரமும் ஷோ ஆகிட்டே இருக்கும். அண்ட் அது இல்லாமல் நமக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு TDS கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷின் ரன் ஆகி அவுட்புட் வர ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரண்ட் பேனல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது இன்சைட் வியூ பாருங்கள். ஸோ இது வந்து அல்கலைன் ஃபில்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் ஆர்ஓ மட்டும் இல்லாமல் அல்கலினிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக அல்கலைன் கேட்ரேஜும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு பூஸ்டர் பம்பு, வால்வு, ஆட்டோ ஃப்ளஷிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. TDS கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி TDS மானிட்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எப்போதுமே ஷோ ஆகிட்ருக்கும். அண்ட் அது இல்லாமல் இதில் வந்து ஆட்டோ ஃப்ளஷிங் சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து ஸ்டோரேஜ் ஹாட் வாட்டருக்கு தனியாக இருக்குது, கோல்டு வாட்டருக்கு தனியாக இருக்குது, நார்மல் வாட்டருக்கும் தனியாக இருக்குது. தனித்தனி ஸ்டோரேஜ் டேங்க்கு. பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஹாட் அண்ட் கோல்டுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து டொமஸ்டிக் யூஸ்க்கு வரதுனால இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து ஹாட் வாட்டர் ஸ்டோரேஜ்லேருந்து வர டியூப்பு. அண்ட் நார்மல் ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஹாட் வாட்டர் டேங்க்குக்கும் கோல்டு வாட்டர் டேங்க்குக்கும் வந்து தனியாக தண்ணி இறங்கிடுது. ஸோ இப்போ காட்டுறது தான் ஹாட் வாட்டர் டேங்க்கு. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தான் வரும். இது வந்து ஆர்டினரி ஸ்டோரேஜ். இதோட கெப்பாசிட்டி 6 லிட்டர்ஸ் வரும். ஸோ இந்த பிராண்டில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த டியூப் இருக்கு இல்லையா, இது வந்து ஓசோனேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஓசோனேட்டர் வந்து உள்ளே இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டியூபு அதுக்குள்ளே டியூபு. ஸோ இந்த டியூபை கனெக்ட் பண்ணி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டியூப் அட்டாச் பண்ணுற இடத்து பேர் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், டீடாக்சிஃபயரு. ஸோ இது வந்து காய்கறி டெய்லி யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸு, ஃபுட்டுக்கு ரைஸ் யூஸ் பண்ணுற ரைஸு எல்லாத்தையுமே ஊற வைப்போம் இல்லையா, கழுவோம் இல்லையா, அந்த கழுவுறப்ப தண்ணியில் ஃபில் பண்ணி காய்கறியெல்லாம் உள்ளே போட்டு இந்த டியூப்பை விட்டு வச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்க டாக்ஸிக் எல்லாத்தையும் எடுத்துரும். ஓசோனேட்டர் ஒர்க் ஆகி. ஸோ இந்த ஆர்ஓவில் வந்து ஓசோனேட்டர் இருக்குங்கிறது எனக்கும் தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது தான். பட் குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. ஒரு டொமஸ்டிக் ஆர்ஓவில் வந்து இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த ஹாட் வாட்டர் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் இன்பில்டாக இருக்கும். கோல்டு ஸ்டோரேஜுக்கு ரைட் சைடில் உள்ளே இருக்குது. ஸோ அது நமக்கு விசிபிளாக தெரியலை. அண்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ண கவரை இருந்த மாதிரியே ஃப்ரீ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆர்ஓ வந்து நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரொடக்ஷன் நல்லாவே வந்துட்டுருக்கு. இப்போ ஹாட் அண்ட் கோல்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்ஓ பொறுத்தளவுக்கு நம்ம ஹாட் அண்ட் கோல்டு வந்து நம்ம தான் எனேபிள் பண்ணிக்கணும். மேனுவலாக சுவிச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குன்னு பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் தண்ணி ரிலீஸ் ஆகும் ஹாட் வாட்டர் பொறுத்தளவுக்கு. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஹீட் ஆகிடுச்சிங்க. ஒரு 1 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே சூடாகிடுச்சு. ஒரு 70 டிகிரி பக்கம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. 70 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் வருது. அண்ட் கோல்டு சுவிட்சை பொறுத்தளவுக்கு எனேபிள் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுது தண்ணி வந்து கோல்டு வாட்டராக மாறுறதுக்கு. பட் நான் சொல்கிறது எல்லாமே ஃபஸ்ட் டைம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ரொட்டீனாக ஒர்க் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்டில் வந்து ஹாட் ரொம்ப ஹாட் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 69 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு ஹாட் வாட்டரு. அண்ட் இந்த பியூரிஃபயர் பொறுத்தளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. குவாலிட்டி ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. மெம்பரன் பார்த்தீங்கன்னா 75 GB கொடுத்துருக்காங்க. வேவ் பிராண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிமைண்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீடாக்சிஃபயருங்கிறது உண்மையிலே அமேசிங். இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. கஸ்டமரே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.